வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் தமிழ்நாடு முதலமைச்சர் பீகார் போயிருக்காரு. அங்கே ரேலியும் ஆரம்பிச்சிருக்கு. ஓட்டு திருட்டுக்கு எதிராக பல்வேறு முதலமைச்சர்கள் தலைவர்களை கூப்பிட்டு வர்றது அப்படிங்கிறது எஃபெக்டிவாக இருக்குமா? பாஜக வேற இங்கே இந்தியா முழுக்க கொந்தளிக்கிறாங்க கடுமையான. இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பீகார் ஒரு பின்தங்கிய மாநிலம். அப்படியே நீங்கள் ஒரு 40 வருஷத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா ஏன் வேண்டும் திராவிட நாடுன்னு ஒரு புக்கு, அதை எழுதினவர் யாருன்னா முரசொலி மாறன். தடை பண்ணாங்க. அந்த புக்கு தடை பண்ணப்பட்டது. அது அதுக்கப்புறம் எடிஷனே போடல. ஆனால் அறிவாலயத்தில் அந்த புக்கு இருக்கும், வேணால் நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த புத்தகத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதற்காக தமிழர்கள் கொந்தளிச்சிருக்காங்க, இப்போ எப்படி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் அந்த காலத்தைய காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு இருந்துச்சு. இதே மாதிரி தான் நம்ம காசு ஆட்டையை போட்டு பீகாரை வளர்த்து விடணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, அந்த காலத்து இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி இருந்த காலம். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா இண்டஸ்ட்ரியும் பீகார் கொண்டு போகிறான். இன்னைக்கு குஜராத்தை கொண்டு போகிற மாதிரி அன்னைக்கு பீகாருக்கு கொண்டு போகிறான். பீகாருக்கு ஏகப்பட்ட சலுகைகள். நாட்டுடைய வருமானத்தில் அதே மாதிரி தான். நீங்கள் அந்த புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் வேண்டும் திராவிட நாட்டில் அந்த காலத்து இன்டர்நெட்லாம் இல்லாத காலம், கூகுள்லாம் இல்லாத காலத்தில் ஃபுல் டேட்டாவோட முரசொலி மாறன் போட்டுப்பார். அதனால தான் முரசொலி மாறன் மிகப்பெரிய ஒரு அறிவுஜீவியாக பார்க்கப்பட்டார். அன்றைக்கி அண்ணாவாலே பார்க்கப்பட்ட அண்ணா என்ன தொகுதியிலிருந்து தான் அவர் எம்பி ஆனார். அப்போ எவ்வளோ டேலண்ட்டாக இருந்திருப்பார் அப்படின்றது வேறு விஷயம். அப்போ முரசொலி மாறன் எழுதின அந்த புக்கில் இப்போ எல்லா டேட்டாவும் கொடுத்துருப்பார். மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் வளர்ச்சி திட்ட பணிகளுக்காக பீகாருக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கு, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கு, யூபிக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கு, மகாராஷ்டிராவுக்கு எவ்வளோ ஒதுக்கு, எம்பி. அதில் பார்த்தீங்கன்னா பீகாருக்கு தான் அதிகப்படியாக ஒதுக்கியிருப்போம். அப்பையும் நம்ம காசை திருடி. அப்போ இந்த 50 வருஷம் கழித்து திரும்பி பார்த்தா, 50-60 வருஷம் கழித்து திரும்பி பார்த்தா வளர்ச்சி அடைஞ்சிருக்கா? இல்லை. ஏன்னா திருடி எப்படி வளர முடியும்? அதே நேரம் அண்ணாவும் கலைஞரும், பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும், காமராஜர் அதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, இந்த மாநிலத்தை எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதில் ஒரு பக்கம் ஜெயலலிதா லஞ்ச ஊழலில் ஜெயிலுக்கு போனால் கூட அண்ணாவுடைய கொள்கைகளை கலைத்து விடவே இல்லை. அதை அப்படியே வச்சுட்டு கல்வியை முன்னேற்றணும். பெரிய காமராஜருடைய கொள்கைகளை, அது கொள்கைகளை காமராஜர்ன்றதுக்காக எடுத்துக்கிட்டாங்களான்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் கல்வி ஒன்று தான் உங்களை உயர்த்தும் அப்படின்றத புரிந்து கொண்டு அதற்கான விஷயங்களை அதிமுக அரசும் சரி, திமுகவும் சரி எல்லாம் தனியார் கல்லூரிகள் அப்படிங்கிறது மிக திறந்து விட்டாங்க. இன்றைக்கி இன்ஜினியரிங் யூஎஸில் நம்ம ஆட்கள் நிறையா இருக்கான்ற காரணம், தமிழர் இருக்கிற காரணம் எம்ஜிஆர் காரணம். அதற்கு அடித்தளம் போட்டவர் கலைஞர், அதற்கு முன் போட்டவர் அண்ணாவுடைய அதற்கு முன் போட்டவர் பெரியார், அதற்கு அந்த காலகட்டத்தில் போட்டவர் காமராஜர். இப்படி எல்லா தலைவர்களுக்கும் அதோட பங்களிப்பு இருக்குது. அவரோட அடித்தளம் போட்டு கட்டணம் கட்டுறது தான். எம்ஜிஆர் மொட்டை மாடியில் ஸ்விம்மிங் பூல் வச்சவர் எம்ஜிஆர். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி வளர்ச்சி அந்த இதுக்குள்ளே பாஞ்சிட்டாங்க. இவன் தரமாட்டான், திருடங்க. டெல்லி என்னைக்கு தலைநகராக இருந்ததோ, என்னைக்கு வரைக்கும் தலைநகராக இருக்கிறதோ அன்னைக்கு வரைக்கும் சவுத் இந்தியா வஞ்சிக்கப்படுன்றது இருக்குது. இவங்களை அடித்து காலி பண்ணணும், நம்ம எப்படி போகணுமோ அந்த போக்கில் போகன்றது தான் அண்ணாவுடைய பாலிசி. எம்ஜிஆர் கலைஞரோட எம்ஜிஆரோட. ஸோ அதன் வழியில் தான் நம்ம வளர்ச்சி அடைஞ்சோம். இன்றைக்கி டாப்பில் இருக்கோம். இன்றைக்கும் அவன் பிச்சைக்காரனாக இருக்கிறதுக்கு, நம்ம காசை பொறுக்கி தின்னுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இன்னும் பீகாரும் உத்தரப்பிரதேசுக்கும் நம்ம காசை வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க மக்களை முட்டாளாக வச்சுருந்தா தான் ஓட்டு போடுவான்னு காங்கிரஸ்காரன்னு நினச்சான். இவங்க மட்டும் கிடையாது, அன்றைய காங்கிரஸ்காரர்கள் அதான் நினச்சான். படிப்பறிவு அவனுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளை விட்டு போயிடுவான்னு நினச்சான். போயிட்டான்ல. இன்றைக்கி உன்னை விட்டு காங்கிரஸை விட்டு போய் பிஜேபி போட்டான்ல. இதே தான் பிஜேபிக்காரன்னு செய்கிறான். அடுத்த ரவுண்டு பிஜேபி விட்டு அவன் போயிடுவான். அவன் என்னைக்கு படிக்கிறான்னா அன்றைக்கி தான் முன்னேற்றன்றது இப்போ எப்போ தெரியும்னா இந்த நூற்றாண்டில் தான் தெரிய வருது. ஏன்னா அவன் போகிறான், இங்கே வேலைக்கு வரான். அதுக்கு முன்னாடி பீகாருக்கோ, யூபிக்கோ, எம்பிக்கோ, மகாராஷ்டிராக்கோ, ராஜஸ்தானுக்கோ, சவுத் இந்தியாவுக்கும் எந்த டச்சுமே இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு நம்மளை தேடி வரும்போது இவங்க எப்படிடா வளர்ந்தான் அப்படிங்கும்போது, காலங்காலமாக நம்மளை இந்த அரசியல்வாதிகள், காங்கிரஸ்காரனு பிஜேபிக்காரனு இன்றைக்கி வரைக்கும் நம்மளை தர ரேட்லேயே வச்சுருக்காங்க, தர டிக்கெட்டாகவே வச்சுருக்காங்கன்றது இப்போது தான் அவர்களுக்கு புரியுது. இந்த நேரத்தில் ஆமாம் நிதிஷ், லாலு எல்லாமே இப்படி தான் பண்ணிட்டாங்க நம்மளை. அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ எதிர்கட்சிகள் விழிப்புணர்வு அடையுது. சரி இவன்லாம் ஏன்னா லாலு அவங்களுக்காக நிறையா செஞ்சுருக்காரு. இன்றைக்கி பீகாரி பூரா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க பீகாரிக்கு பூரா காரணம் லாலு தான். ரயில்வே கேட் கீப்பர் வரைக்கும் அங்கே லஞ்சத்தை வாங்கிட்டு அவனை வேலைக்கு சேர்த்து விட்டாப்புல. ஏதோ அவங்க ஊருக்காரனுக்கு லாலு பெரிய ஆள் தான், நல்ல ஆள் தான்.
ஏன்னா இத்தனாயிரம் பேரை வந்து ரயில்வேல வேலை சேர்த்து விட்டுருக்காப்லையே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலைக்கு சேர்த்து விட்டுருக்காப்புல. சரி, அதனாலும் பண்ணி விட்டாங்க. அது நமக்கு நாசக்கேடாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வர்ற இங்கே இருக்கக்கூடிய பீகாரிலாம் யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்னா, இவங்க இப்படி முன்னேறிட்டாங்க, இவங்ககிட்ட வந்து நம்ம வேலை பார்க்குறோமே, அப்போ நம்ம தலைவர்கள்லாம் நம்மளை இவ்வளோ நாள் ஏற்றி பழச்சிருக்கான், நம்மளை அடிமையாக வச்சுருந்துருக்கான், நம்மளை முட்டாளாக வச்சுருந்துருக்கான், படிப்பறிவு இல்லாமல் வச்சுருந்துருக்கான், நமக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யலை, சும்மா ராம்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாற்றிருக்கான்றது இப்போ தான் பீகாரிக்கு புரியுது. ஸோ அந்த இதை இப்போ அதுக்கு தான் இப்போ வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களே அங்கே கூப்பிட்ருக்காங்க. இப்போ இவர் போனாருன்னா அங்கே உள்ள பீகாரிக்கு போகிறான், இங்கேருந்து எப்படியா இருந்தாலும் அவன் பையனோ அப்பாவோ இங்கே சம்பாரித்து அங்கே அனுப்புகிறாங்க. எங்கடா இருக்கான்னா தமிழ்நாட்டில் எப்படிடா இருக்கான்னா வசதியாக இருக்குன்றான், குழாயில் திறந்தால் தண்ணி வருதுன்றான், வீட்டுக்குள்ளேயே குழா இருக்குன்றதை அவங்களுக்கு உலக அதிசயத்தில் ஒன்று மாதிரி. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, அமெரிக்காவில் சிங்கப்பூர்லலாம் பைப் லைனில் கேஸ் வரும், தண்ணி வரும், தொட்டி தண்ணியே அவ்வளோ கிளியராக இருக்கும், அதை அப்படியே பிடிச்சி குடிக்கலாம். சிங்கப்பூர் மலேசியாவை பொறுத்த அளவுக்கு என்னம்னா பாத்ரூம் தண்ணி தான் இதுக்கும் ஒரே டேங்க் தான், புரியுதா உங்களுக்கு? அதே நம்ம கிச்சன் தண்ணி தான் பிடிச்சி குடிப்பாங்க, அதுக்கு தண்ணி டேங்க்லாம் கிடையாது. ஸோ அவ்வளோ நம்பகத்தன்மையும் அவ்வளோ சுத்தமும் இருக்கும். சிங்கப்பூரில் இன்னும் பியூராக இருக்கும். ஸோ அப்படி இதெல்லாம் நம்ம அதிசயமாக பேசுகிறோம்ல, அதே மாதிரி பீகார்காரனுக்கு தமிழ்நாட்டில் குழா இருக்குது, வீட்டுக்குள்ளேயே அவங்களுக்கு அடுப்படிக்குள்ளேயே குழா இருக்கா அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். பானையை தூக்கிட்டு கிலோமீட்டர் கணக்கில் போய் தான் தண்ணி பிடிக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைநகரில், பீகார் தலைநகர் பாட்னாவில் ஸ்டார் ஹோட்டலே கிடையாது. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நம்ம ஊரில் தடுக்கி விழுந்தால் அத்தனை ஹோட்டல் இருக்குது. மீடியமாக இருக்க ஹோட்டல் அளவு கூட லாட்ஜே கிடையாது. இங்கே 4 லாட்ஜ் தான் இருக்குது. ஏதாவது ஹைவேஸில் இருக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. பாட்னாலே கிடையாதுங்க, ஸ்டார் ஹோட்டலே கிடையாது, 5 ஸ்டார் ஹோட்டலே கிடையாது. ஒரு மாநிலத்தில் தலைநகரத்தில் முதலமைச்சர், இத்தனை அமைச்சர் இருக்காங்க, இத்தனை இருக்காங்க, பெரிய ஸ்டார் ஹோட்டல்ன்றதே பெருசாக ஒன்றுமே கிடையாது, ஹோட்டல்ஸே கிடையாது. அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் ஏதோ ஒன்று இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் அந்த மாநிலம் இருக்குது. வெளிப்பூச்சி பூச மாட்டாங்க. பில்டிங் கட்டுவா, வீடு உள்ளே மட்டும்தான் பூசுவான், வெளியே பூச மாட்டான். மகாராஷ்டிராக்காரன்னு அப்படி தான். அந்த அளவுக்கு பின்தங்கியதாக இந்த காலகட்டத்திலே இருக்குது, புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ தென்னாட்டை சேர்ந்த ஒரு வளர்ந்த மாநிலத்தை சேர்ந்த ஒரு முதல்வர் வராருங்கிற போது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த ஊர்வலத்தில் பங்கேற்கிறாங்க, சோறு திருடன்றதை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அது ஓட்டாக எவ்வளோ தூரத்துக்கு மாறுன்றது அதுக்கு அடுத்து தான். பட்டு இவங்க திருடங்க, இவங்களை வச்சுருந்தேன்னா அவன் வாழ்க்கை நாசமாக போயிடும், நீ தமிழ்நாட்டுக்கு தான் வேலைக்கு வரணும், மெட்ரோ வேலை தான் பார்க்கணும், குடி தோன்ற வேலை, புரோட்டா மாஸ்டர் தான் இருக்கணுன்றதை அவங்க புரிய வைக்கிறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும். அது பிரசாந்த் கிஷோர் மாதிரி விஜய் வந்தால் உங்கள் ஓட்டு போடுவாங்கிறதுக்காக கூப்பிடல. ஆமாம், பிஜேபிக்கு எதிர்ப்பான ஒரு எதிர்ப்பலைங்கிறது. அவன் சோறு, அவன் திருடன், அவன் வந்து ஓட்டு திருடன், எல்லாத்தையும் திருடுறான், ஓட்டையும் திருட்டிருக்கான் கடைசியில் அப்படின்றத வெளிப்படுத்த. நீங்கள் போட்ட ஆளுக்கு தான் போய் அது மிஷினில் உள்ளே போச்சா, உன் ஓட்டு நீ தான் போடுறியா இல்லை வேற 4 இடத்துல போடுறானா அப்படின்னு 4 இடத்துல போட்டு போயிடுறானா. நான் அதை சொல்லுவதற்காக தான் இந்த ஊர்வலம், அதுக்காக தான் இவங்க எல்லாம் போயிருக்காங்க. இப்போ நீங்கள் பேசிய அத்தனை விஷயங்களும் இதற்கு முன்பாக பல காலகட்டத்தில் இங்கே தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்களே அதிமுக ஆட்சி காலத்தில் டிஎன்பிஎஸ்சி எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தாங்கல்ல, அந்த இதெல்லாம் அப்போ கண்டித்து பேசினதை எடுத்து பீகாரில் இருக்க ஆட்களை கொண்டு வந்து இங்கே வேலைக்கு சேர்க்குறாங்கன்னு ஸ்டாலின் பேசினதுக்கு ஹிந்தி சப்டைட்டில் போட்டு அண்ணாமலை ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல. அதே போல் வந்து பானிபூரி விற்கிறான்னு டிகே சிலங்கோவன் பேசினது, தயாநிதி மாறன் பேசினது, பாத்ரூம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்போ 2 மொழி படிச்சதுனால தான் நம்ம வெளியில் போயிருக்கோன்னு பேசினதெல்லாம். ஆமாம், அது உண்மை தானே, போட்டு காட்டுட்டு நல்லது தானே, அவனுக்கே தெரியும்ல. ஆமாம், கரெக்டு தானே, 2 மொழி படித்ததுனால தானே அவன் வளர்ந்துருக்கான், நம்ம பானிபூரி விற்கிறோன்றது உண்மை தானே, கக்கூஸ்கள் உருன்றது உண்மை தானே. அது இதில் என்ன இருக்குது? இது போட்டால் திமுக ப்ளஸ்ஸு தான் அது. இல்லை, இப்போ இது அவர் ஹிந்தியில் போட்டவுடனே இது தேசிய செய்தியாக மாறுகிறது. தேசிய செய்தி ஆகிட்டு உடனே பூரா பேர்ட்டி கருத்து கேட்குறாங்க. நீங்கள் போய் அங்கே பீகாரிகள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நாராயணன் திருப்பதி கொந்தளிச்சு ஆங்கில லோக்கலில் இங்கே உள்ள லோக்கல் இங்கிலீஷ் மீடியெல்லாம் அவரை பேட்டி எடுக்குது. இங்கே இருக்கக்கூடிய அது காசு கொடுத்துருக்காங்கல்ல, அவங்க கோடி மீடியா தானே எடுக்கணும். இங்கிலீஷுன்றது கோடி மீடியா தானே அது. அது அந்த இவன் ஆறுன்னு ஒருத்தர் பறக்கிருக்கேன், அவங்கெல்லாம் இருக்குது. அவங்ககிட்ட காசு கொடுத்து அவனை அதுக்கு தானே வச்சுருக்காங்க. இப்போ சம்பளம் கொடுத்து காசு கொடுத்து அவனை வச்சுருக்கிறது, அவனுக்கு சேனல் கொடுத்து லைசன்ஸ் கொடுத்து வச்சுருக்கிறது. அதுக்கு தான் அப்புறம் நாராயண திருப்பதியை பேட்டி எடுக்காமல் இருப்பாங்க. நாராயண திருப்பதிலாம் ஒரு கவுன்சிலர் அளவு கூட வேல்யூ கிடையாது. அவங்க எடுக்கிறாங்கன்னா அது கோடி மீடியாவோட அதுதான். டாக்டர் எல் முருகன் ஒரு கேள்வி கேட்டிருக்காப்புல, இவர் இங்கேருந்து கிளம்பி போகிறாரு ஸ்டாலின், பீகாரில் என்ன பாஷையில் பேசுவார்? இங்கிலீஷில் பேசினா, தமிழில் தான் பேசுவார். இங்கிலீஷில் பேசினா அது அடிமைத்தனத்தினுடைய வெளிப்பாடு இல்லையா, கலோனியல் மைண்ட் செட்டில் இருக்கிறதா ஆகாதா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு வார்த்தை. அவர் இங்கிலீஷ்லாம் பேச மாட்டார், தமிழில் தான் பேசுவார், டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க.
இல்லை ஒருவேளை ஆங்கிலத்திலே பேசினார். அடுத்து ஒரு பாயிண்ட் போட்டார் பாருங்க, இந்த மாதிரி ஆங்கிலம் நம்மளை அடிமைப்படுத்தின அடையாளம்னு தான் பிரதமர் மோடி இங்கிலீஷில் பேசுறதே இல்லை, அவர் அடிமைத்தனத்தை ஒழிச்சிட்டாருன்ட்டு. இந்த மெண்டல் நல்லா வாயில் வருது, நீங்கள் வேறு ஆங்கிலம் ஒரு மெண்டலு 2 பேரும் என்னத்தையும் பேசிடுது. இதுக்கு அடுத்து ஒரு குண்டை போட்டார். ஸ்டாலின் அங்கே போய் ஆங்கிலத்தில் பேசி எதில் பேசினாலும் கூட ஒரு ஆள் ஹிந்தியில் மொழிபெயர்த்தா தானே அந்த ஊருக்காரனுக்கு புரியும். ஆமாம், அப்போ இவர் எதுக்கு அங்கே போகிறாரு, இவர் போகிறதே வேஸ்ட்டுன்னு ஒரு வார்த்தையே. அது அவர் போகிற உனக்கு ஏண்டா உங்களுக்கு ஏண்டா வை தெரியுதுன்றது. இல்லை இப்போ அப்படி பார்த்தா மோடிஜி அமித்ஷாஜி இங்கே வந்து ஹிந்தியில் பேசி ஒரு ஆள் தமிழில் சொன்னாதானே தெரியும். அப்புறம் எதுக்கு மோடி அமித்ஷா இங்கே வராங்கன்னு இது அவருக்கே பேக் ஃபயர் ஆகணும் அவர் தெரிஞ்சு பேசுகிறாரு. அவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இருந்தால் முதல்ல அந்த கட்சியிலே சேர்ந்துருக்க மாட்டாப்லே. அடிப்படை அறிவுன்னு இருந்தாலே பிஜேபியிலே சேர்ந்துருக்க மாட்டாப்ல. பணத்துக்கும் பதவிக்காக தானே சேர்ந்துருக்காங்க, அதுக்காக எதையாவது ஒன்று பேசுகிறது தான். அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு வருதுக்கு நன்றி.